Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மேட்ரிக்ஸ் ஆபரேஷன் யூசிங் கால்குலேட்டர் தான். சோ மேட்ரிக்ஸ் ஆபரேஷன் அப்படினா என்ன மேம் சொல்ல போறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படினு தான கேக்குறீங்க. நம்ம இங்க வந்து மெயினா எதை பார்க்க போறோம் அப்படினா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நார்மலா வந்து மேனுவலா போட்டுக்குவேன். அதுக்கு எதுக்கு நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படினு சொன்னா நீங்க மேனுவலா போட்டதை கூட நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க போட்டது கரெக்ட்டா தப்பா அப்படினு சொல்லிட்டு. இல்ல அப்படினா டைம் இல்ல ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது அப்படினு யோசிச்சீங்கன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணியும் நீங்க உங்களோட கால்குலேஷனை ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ யாரெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறீங்களோ மேட்ரிக்ஸ் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறைய பிளேஸில் இந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 rows 3 columns இருக்கும். பி மேட்ரிக்ஸில் 3 rows 2 columns இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன் யூஸிங் கால்குலேட்டர். இப்போ நான் என்ன கால்குலேட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா FX 991 MS தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மோடை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா எப்படி வரும், செகண்ட் டைம் எப்படி வரும், தேர்ட் டைம் பண்ணிங்கன்னா EQN மேட்டுன்னு வரும். ஓகே, VCTன்னு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், 2 ப்ரெஸ் பண்ணணும். ஸோ 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் டாப்பில் MATன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல MATன்னு வரும். மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன்ஸ் சொல்லணும், அதோட வேல்யூஸ் சொல்லணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்தது மேட் ஆப்ரேஷன் MAT இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ 4 ப்ரெஸ் பண்ணும். ஷிஃப்ட் போட்டுட்டு 4 போட்டிங்க அப்படின்னா ஸோ டிஸ்பிளேல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ DIN இருக்குங்களா, இது வந்து டைமென்ஷன்ஸ். அப்போ 1ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 1ன்னு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் 3 மேட்ரிக்ஸ் இருக்குது ABCன்னு. இதில் நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ மேட்ரிக்ஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஏ வேணும் அப்படின்னா 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா MATன்னு வருது பாருங்கள். MAT ஏன்னு வருது. தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஏ. அதோட டைமென்ஷன்ஸை கேட்குது, எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏல 3 rows 3 columns இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3 rows கொடுக்குறேன். அடுத்து ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் காலமோட வேல்யூ கொடுங்க, 3 columns. இது போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கேட்கும், வேல்யூ என்னென்ன அப்படின்னு கேட்கும். சரிங்களா? இப்போ A11. ஸோ A11ஓட வேல்யூ நமக்கு எவ்வளோ, 0 என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா A12 கேட்கும். ஸோ A12ஓட வேல்யூ 1, A13ஓட வேல்யூ 0. அடுத்த ரோக்கு வாங்க. அடுத்தது என்ன இருக்குது, 21. ஸோ 21 0, அடுத்து 22 0, அடுத்து 23 1. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31 0, நெக்ஸ்ட் வந்து -2, அடுத்து என்ன இருக்குது, -3ன்னு இருக்குது. ஸோ இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே தான் கேட்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மேட் ஆப்ரேஷனுக்கு வந்துடணும். ஓகேவா? மறுபடியும் இங்கே டைமென்ஷன்ஸ். ஸோ 1ஐயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ட்ரி போட்டுட்டோம். சரியா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், மேட்ரிக்ஸ் பியை செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேட் பின்னு வந்துடும். ஸோ இந்த மேட் பியில் ரோஸோட காலம்ஸோட வேல்யூவை என்ட்ரி பண்ணணும். இதில் எத்தனை ரோ இருக்குது, 3 rows இருக்குது. ஸோ அப்போ ரோ வந்து 3ன்னு கொடுத்துட்டு காலம் எத்தனை காலம், 2 columns. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கேட்கும். ஸோ B11ஓட வேல்யூ 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா B12ஓட வேல்யூ 1, அடுத்தது 21. ஸோ 21ஓட வேல்யூ 0, அடுத்து 22ஓட வேல்யூ 0, அடுத்து 31ஓட வேல்யூ 1, 32ஓட வேல்யூவும் 1. ஸோ இதை என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டிங்க. கரெக்டுங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ணணும், ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும், நான் அதை என்ட்ரி போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மேட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது இப்போ எனக்கு என்ன வேணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் வேணும், ஃபைனல் ஆன்சர் வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், 3ஐ ப்ரெஸ் பண்ணணும். பாருங்கள் 3ஐ ப்ரெஸ் பண்ணணும். 3ஐ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ நான் வந்து ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்போ 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ வந்துடும். ஸோ இதோட நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதை மல்டிப்ளை பண்ண போகிறேன், மேட்ரிக்ஸ் பியை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன கேட்கும்,
மேட்டுன்னு கேட்கும். ஸோ 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மேட் பி வந்துடும். அப்போ மேட்ரிக்ஸ் ஏவோட மேட்ரிக்ஸ் பியை நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன ஆகும், சின்டாக்ஸ் எரர் தான் வரும். ஸோ அதனால் ஒரி பண்ண வேண்டாம். மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு MAT போடுங்க. மறுபடியும் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட்டே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு ஷிஃப்ட்டு மேட் போட்டிங்கன்னா மறுபடியும் மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் கேட்கும். எந்த மேட்ரிக்ஸு, செகண்ட் மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ மேட் ஏ இன்ட்டு மேட் பி. ஸோ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வருது பாருங்கள், 0. அப்போ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன வேல்யூ வருது, ஃபஸ்ட்டு 0 வருது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஈக்குவல் டு போடுங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, அடுத்த வேல்யூவும் 0 தான் வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதிக்கலாம் நம்ம. இங்கே 0, அடுத்ததும் 0. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன வருது நமக்கு, அடுத்தது 1 1 போட்டாச்சு. ஓகே, அடுத்து 1 2 போட்டுவிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 1. ஸோ 2 1ஓட வேல்யூ என்ன வருது, 1ன்னு வருது. இங்கே இருக்கிற ஆரோவை ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2 2ஓட வேல்யூ 1. அடுத்து 2 3ஓட வேல்யூ -3. அடுத்து 3 2ஓட வேல்யூ -3. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வேல்யூ வருது, 1 1 -3 -3ன்னு வருது. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர், இந்த மேட்ரிக்ஸுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் மாற்றிக்கலாம். தட் இஸ் 3/3 மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணுறேன், 3/3 மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரோ காலமை மட்டும் ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப மேபி உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் பயந்துட வேண்டாம். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே ப்ராசஸ் ஷிஃப்ட்டு மேட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். தட் இஸ் ஷிஃப்ட்டு 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸோட ஆப்ரேஷன் வந்துடும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நார்மல் ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வரப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ கேல்குலேட்டரில் பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக வேல்யூவை என்ட்ரி பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத ஒரு முறை செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வேல்யூவை தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். அப்போ மேனுவல் கேல்குலேஷனுக்கும் கேல்குலேட்டர்லேருந்து வர கேல்குலேஷனுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் கேல்குலேட்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூஸை என்ட்ரு பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும். ஸோ இதில் வந்து அடிஷனும் பண்ணிக்கலாம், சப்ராக்ஷனும் பண்ணிக்கலாம், டிவிஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ரேஷனும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.